அப்போஸ்தலனாகிய கொரிந்தியர் சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுறார். இந்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுறார். சபை மக்களுக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுறார். இது எழுதுறார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் சகோதரராகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுறார். தீமோத்தேயுவுக்கு என்ன பண்றார்? நிருபத்தை எழுதுறார். சபை மக்களுக்கு எழுதுறார். எல்லா பரிசுத்தவான்களுக்கும், அந்த பாட்டத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும், நமக்கு கூட யாரா இருக்கிற ஆண்டுடைய பாதையில பரிசுத்தவான்கள் நமக்கு கூட எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தை நமக்கு கூட என்ன பண்ணியிருக்கிறாருங்க? எல்லாருக்கும் தான் இந்த நிருபத்தை எழுதல. எல்லா பரிசுத்தவான்களுக்கும். இந்த நிருபம் யாருக்கு? எல்லா பரிசுத்தவான்களுக்கும், எல்லாம் பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் நிருபத்தில் மறுபடியும் எழுதுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. கிருபை உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும். நமது கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலுக்கும் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இங்க எழுதுற சகல விதமாக ஆறுதலாய் கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்றாரு இருக்கிறாரு. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம். சகல காரியங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? ஆதரவாக இருக்கு. இந்த கடிதத்துல எழுதுற இந்த சபையாருக்கு தீமோத்தேயுவுக்கு எழுதுற சகல காரியங்களும் கர்த்தர் எங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? ஆறுதலா தான் இருக்கிறாரு. எல்லா காரியத்திலுமே கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதல். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற தேவனால் அருளப்படுகிற ஆறுதனாலே தேவனால் எங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆறுதல் கிடைக்குது. சகல காரியங்கள்லயும் ஆறுதல் கிடைக்குது. தேவனால் தான் எங்களுக்கு ஆறுதல். தேவனால் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆறுதல். இந்த ஊழியத்துல தேவன் தான் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். கஷ்டம், ஊழியத்துல எவ்வளவு கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், ஒரு சரீரத்துல வியாதிகள் இருக்குது. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு அடிக்கடிக்கு வயிறு வலி வருது அப்படின்றாரு. அவருக்கு பிரசவம் படித்தா கண்ணில் தனியா ஊற்றிட்டு இருக்குதான். அதுக்காக 3 வாட்டி ஜெபம் பண்ணாராம். அந்த கண்ணு வலி நிக்கணும், அந்த தண்ணி வரக்கூடாது. அது பிரசங்கம் படிக்கிறப்ப தண்ணி வாதிக்கிட்டே இருக்கமா. ஒரு இடத்துல சொல்றாரு, அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு முள் ஆட்டவர் தான் பண்ணிருக்கிறாரு, நான் குடிச்சிருக்கிறேன். அது சொல்ல சகல காரியங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதல். கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதல். வேற யாரும் எங்களுக்கு ஆறுதல் இல்ல. இந்த ஊழியத்துல கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறார். அவரு மாத்திரம்தான் எங்களுக்கு ஆறுதல். அவர் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆறுதல். எந்த உபத்திரமா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் தான் எங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? ஆறுதலா இருக்கிறார். எந்த உபத்திரமா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த உபத்திரமா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதல். எந்த உபத்திரமா இருந்தாலும் பரவாயில்லை. எந்த உபத்திரங்கள், நிறைய உபத்திரம் இருக்குதா இல்லையா? எல்லா உபத்திரங்களிலும் கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதல். அகப்பட்டவர்களுக்கும் பாருங்களேன், அகப்பட்டு இருக்கிறாங்க, கஷ்டத்துல பிரச்சனையில இருக்கிறாங்க, போராட்டத்துல இருக்கிறாங்க, மாட்டிக்கு மூச்சு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நாங்க ஆறுதலா இருக்கலாம். கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதல். நாங்களும் அநேகருக்கு எப்படி இருக்கிறோம்? ஆறுதலா நாங்க தான் ஆறுதல். திராணி பிள்ளைகளால் திக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரம் பாருங்க, எங்களுக்கு சகல உபத்திரம் வருது. ஊழியத்துல சகல உபத்திரங்கள் எங்களுக்கு வருது. சகல உபத்திரங்கள் எங்களுக்கு வருது. ஊழியர் ஒரு உபத்திரம் இல்ல, 2 உபத்திரம் இல்ல, நிறைய உபத்திரம். சொல்லவே முடியாது, இந்த ஊழியத்துல சொல்லவே முடியாது. உபத்திரத்துக்கு மேல உபத்திரம் வந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு. சகல உபத்திரத்துக்கு 1-2 நாள் சொல்லிடலாம். உபத்திரம்
உபத்திரத்துக்கு மத்தியில தான் நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற. அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அந்த சகல உபத்திரத்திலும் அவர் தான் எங்களுக்கு ஆறுதல். அவர் தான் எங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கிறார். இந்த ஊழியத்துல அவர் தான் என்ன பண்றாரு? ஆறுதல் படுத்துறார். அந்த கொரிந்த சபைக்கு எழுதுறார், இந்த நிருபத்தை எழுதுறார் சபை மக்களுக்கு. நாங்க ஏதோ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ போயிருக்குது காலையிட்டீங்க. சகல உபத்திரத்துக்கு மத்திய தான் ஊழியம் செய்திருக்கிறோம். சகல கஷ்டத்துக்கு மத்திய தான் ஊழியம் செய்திருக்கிறோம். வேதனைக்கு மத்தியில தான் ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் தான் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். கர்த்தர் தான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறார். இந்த சபை மக்களுக்கு அந்த நிருபத்தை எழுதுறார். சபை மக்களுக்கு தெரியணும் ஊழியக்காரன் பாடுற பாடு எப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ள பாடுகளை எடுத்து போல அவர்கள் கிறிஸ்து இயேசுடைய பாடுகள் எங்கள் இடத்துல என்ன பண்ணுது? இருக்குது. கிறிஸ்து இயேசு பாடுகள் போட்டாரு. படாத பாடுபட்டிருக்கிறார். சிலுவை பாடு என்பது சாதாரணமானது அல்ல. அவ்வளோ பாடு. இந்த சிலுவில அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார், சிலுவில அழியப்பட்டிருக்கிறார், சிலுவில இருந்தார், சிலுவில மறித்து இருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்குது. சிலுவில அவர் பாடுபட்டிருக்கிறாரு. இந்த பாடு எங்களுக்கு போயிருக்கிறார். அவர் பாட்ட பாடெல்லாம் எங்களுக்கு இருக்குது. பாடுகள் தான் பாடுங்க குறையன்னு பார்த்தா குறையில. இந்த ஊழியத்துல பாடு குறையன்னு பார்த்தா என்ன அவள பாடு பெருகினே பாடு. அவரு சிலுவிலப்பட்ட பாடு எங்களுக்கு பெருகிது. கிறிஸ்து இயேசுவினால் எங்களுக்கு ஆறுதல் பாருங்களேன், பாடுகளும் ஒரு பக்கம் பெருகுது. கிறிஸ்து இயேசுவினால